சரி. ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் எப்படி படியளிக்கிறார் தெரியுமா? அப்ப படைத்த உயிர்களுக்கு எப்படி அம்மா படியளிக்கிறார்? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியளந்தார் நாடு எங்கும் படியளந்தார் பரமசிவம் நாடு எங்கும் படியளந்தார் ஆமா சொல்லு நாடு எங்கும் படியளந்தார் உலகம் எங்கும் ஆமையா பரமசிவம் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் உலகத்திலே படைத்த உயிரினத்திற்கு அத்தனைக்கும் ஆமா சரி நாளை தினை எடுத்து நாடு எல்லாம் படியளந்தார் நாளை தினை எடுத்து நாதன் பகவான் நாடு எல்லாம் படியளந்தார் உலக்கு தினை எடுத்து உலகம் எல்லாம் படியளந்தார் சரி ஆளாக்கு தினை எடுத்து இந்த அகிலம் எல்லாம் படியளந்தார் கல்லுக்குள் இருக்கின்ற தேரை முதல் தாயின் கர்ப்பப்பைக்குள் இருக்கின்ற சிசு வரைக்கும் ஆமா எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிக்கும் சரி ஆண்டவன் படியளந்தார் ஆமா நமக்கெல்லாம் படியளந்தது எந்த ஊர்ல? காலாத்தி மடம். ஆமா காலாத்தி மடத்துல நம்ம 6 பேருக்கு ஐயா படி அளந்திருக்காரு. எனக்கெல்லாம் இப்ப வர வர சாப்பிடவே முடியல. 10 இட்லி காலையில 9 இட்லி 2 உளுந்த வடை. தாத்தாக்கு போதுமா? ஒரு கிளாஸ் டீ. சரி அவ்வளவு. ரெண்டாவது பொங்கல் குறைய வாங்கி சாப்பிட்டேன். குறையா? அவ்வளவுதான். சரி சரி. ஏ அப்பா நல்ல சாப்பாடு. காலாத்தி மடத்துல உங்களுக்கு சாப்பாடு சம்முன்னு வாங்கி கொடுத்துருப்பாங்க போலியே. உண்மையிலே நல்ல சாப்பாடு. நல்ல சாப்பாடு தான். இந்த காலாத்தி மடத்துக்கு அடிக்கடி வந்து சாப்பிட வேண்டியிருக்கு. அப்படியா? ஆடி மாசம் வரணும், ஆனி மாசம் வரணும், சித்திரை மாசம் வரணும், புரட்டாசி மாசம் வரணும். ஆமா இந்த வருஷத்திலே 5 தடவை அங்க வர வேண்டியிருக்கு. ஆமா வரணும்ல. நம்ம ஊருக்கு வர வேண்டியிருக்கு. பாட்டியால சாப்பாடு சாப்பிடணும், கட்டியா சாப்பிடணும், அத்தை கையால சாப்பாடு சாப்பிடணும். உங்க அத்தை எங்க இருக்காங்க? அத்தை நம்ம எல்லாருமே அத்தை தான். அண்ணா இருக்காங்கல்ல? ஆமா. கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல, பாட்டிலாம் இருக்காங்களா, அதனால கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல. சரி அப்படி இருக்க அப்படியாக இருக்கின்ற காலத்தில் ஆண்டவன் சிவபெருமான் ஆளாக்கு தினை எடுத்து அகிலம் எல்லாம் படியளந்தார். படியளந்து உலக்கு தினை எடுத்து உலகம் எல்லாம் படியளந்தார். பார்த்தால் பார்வதி. சரி பார்வதி குறுக்கு டவுட். பார்வதிக்கு என்ன டவுட்? ஆண்டவன் சிவபெருமானிடம் கேட்கிறார். என்ன கேட்காரு? ஆண்டவா பகவானே, என்ன பார்வதி, நீங்கள் எப்படி 4 தினை எடுத்து நாடு எல்லாம் படியளக்க முடியும்? இது என்ன உனக்கு புதுசா ஒரு சந்தேகம்? உலக்கு தினை எடுத்து நீங்க உலகம் எல்லாம் எப்படி படியளக்க முடியும்? இதுவரைக்கும் அப்படித்தானே அளந்துகிட்டு இருக்கேன். அப்படி என்று கேட்க சரி உடனே ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னம்மா சொல்கின்றார்? ஒன்னாண்டி இந்த உலகம் ஒன்னாண்டி உனையவனோ நான் தாண்டி, ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி, மூணாண்டி இந்த முக்கண்ணனோ நான் தாண்டி, நாலாண்டி 4 வேதங்களோ நான் தாண்டி, இன்னும் நல்ல சொல்லு, இன்னும் நல்ல போடு, இன்னும் நல்ல ஐந்தாண்டி
என் ஆண்டவன் சிவபெருமான் என்னம்மா சொல்கிறார்? அடியே பார்வதி சுவாமி, ஒன்னாண்டி இந்த உடையவனும் நான் தாண்டி, இந்த உடையவனே நான் தாண்டி, ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரனும் நான் தாண்டி, ஆமா ஈஸ்வரன் நான் தாண்டி, அப்படி என்று சொல்லி ஆமா ஆண்டவன் சிவபெருமானிடம் ஒரே டீ தான். ஆமா இப்ப எங்களுக்கு வேணும் 6 டீ. இப்ப கிடைக்கும் பாருங்க டீ காபி பண்டம், இப்ப உடனே வந்துடா. ஆமா கரெக்ட். அப்படி சரி ஆண்டவன் சிவபெருமான் என் ஆண்டவன் சிவபெருமான் பூமியில் உள்ள மக்களுக்கு படியளக்க போகும் பொழுது ஆமாம்மா எப்பொழுதுமே பார்வதி இந்த பார்வதி என்ன செய்வா? நாளை தினை எடுத்து நாதன் கையில் கொடுப்பார், உலக்கு தினை எடுத்து உடையவனார் கையிலே கொடுப்பார், ஆளாக்கு தினை எடுத்து இந்த ஆண்டவன் கையிலே கொடுப்பார், பார்வதி கையிலே கொடுப்பார். ஆமா சரி அப்படி படியளக்க போகும்போது என்னம்மா ஆண்டவன் சிவபெருமான் சரி வாயுலோகம், ஆமா சந்திரலோகம், வர்ணலோகம், வர்ணலோகம், இந்திரலோகம், இந்திரலோகம், சரி இப்படி அனைத்து உலகளுக்கு படியளந்து விட்டு 14 உலகத்துக்கெல்லாம் படி வளர்ந்துட்டு இமயமலை சாரல் வழியாக வருகிறார்கள். ஓ இமயமலை ஓரமா வந்து கொண்டிருக்கிறார்கள். இமயமலையில யார் தவம் இருக்கா? யாரு தவம் இருக்கிறா? யாரு? சூரபத்மன் தவம் இருக்கா. சூரபத்மன் தவம் இருக்கிறான். இந்த அசுரர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறானே சூரபத்மன், ஆமா அவன் அழகா இருந்து தவம் இருக்கிறான். ஆமா சூரபர்பன் சொன்ன உடனே எல்லாரும் பார்க்காங்களே, சூரபர்பன் யார் தெரியுமா? யாரு தெரியாதா? தெரியுமில? தெரியுமா தெரியாதா? சூரபர்பன் யாருன்னு தெரியுமா? தெரியும். அந்த சூரபர்பனை அழிக்கிறதுக்கு தான் இவன் முருகனே பிறக்க போறாரு. இப்பதான் முருகன் பிறக்க போறாரு. இவனாலதான் முருகனே பிறக்க போறாரு. ஆமா ஆமா. அம்மன் கதையில மகடாசூரனை அழிக்கிறதுக்கு அம்மா காளியம்மா முப்படாதி பிறந்தா, என் மாரியம்மா பிறந்து வந்தா. அதுபோல இந்த சாஸ்தாங்கதையில வல்லரக்கனை அழிக்கிறதுக்கு நாராயணமூர்த்தி மோகினியாக வடிவம் கொண்டு அவர் அழிச்சாரு. ஆமா அழிச்சு வந்தாரு. இந்த சூர பற்பனை அழிக்கிறதுக்கு தான் இவன் ஜுவாலிய முடிக்கிறதுக்கு தான் முருகன் வந்து பிறக்க போறாரு. எங்க ஐயா முருகப்பெருமா பிறக்க போறாரு. சரிதானே? கரெக்ட். அப்ப சூரபற்பை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பேற்பட்ட சூரபற்பை எங்கம்மா தவம் இருக்காரு? ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து சரி இமயமலை சாரலிலே 12 வருடங்களாக தவம் இருக்கிறான். ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கிறார் சூரபத்மை. ஆண்டவன் சிவபெருமான் சரி இந்த இமயமலை சாரல் வெளியாக படியளக்க போகும்போது ஆமாம்மா ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரத்தை காதில் கேட்டார். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை காதிலேயே கேட்டார். ஏதோ பக்தன் நம்மளை நினைத்து தவம் இருக்கிறான், தவம் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படி என்று சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமான் என்னம்மா அந்த பக்தரை எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா அழைக்கிறார்? வாடா சூரபர்பா வார்த்தை ஒன்று சொல்ல என்ன நீயும் நினைத்தது, ஆண்டவனை நினைத்தது, பகவானையும் நினைத்தது, என்ன வர வேணும் பகவானிடம் கேட்டிடும் அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு சூரபர்பை ஓடி வாரா. சரி அடே வாரா பக்தரா, என்ன வா சூரபர்பா, ஏ சூரபத்மா என்னை நீ நினைத்து தவம் இருந்த காரணம் என்ன? அந்த காரணத்தை சொல்லப்பா. அப்படி என்று கேட்க சரி உடனே சூரபர்பன் சொல்கிறான். இந்த சூரபத்மை என்னம்மா சொல்லுகிறான்? ஆண்டவா பகவானே, படி அளக்கும் பகவானே, ஈஸ்வரனே, இறையோனே, என் பெருமானே எனக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், வேற என்னப்பா வேணும்? பொண்ணு வேண்டாம், பொருளும் வேண்டாம், பொருள் வேண்டாம் அப்படி என்று சொல்ல சரி உடனே சிவபெருமான் கேட்கிறார். படியளக்கும் பரமசிவம் என்ன கேட்டா? அட பக்தரா உனக்கு என்ன வேணும் விவரமா கேளு அப்படி என்று சொல்ல சரி உடனே சூரபர்பன் சொல்கிறார். இந்த சூரபத்மை என்னம்மா கேட்கிற? ஆண்டவா பகவானே, என்ன எனக்கு சாகாத வர வேண்டும். யாரு எப்படி போனா பரவாயில்ல, ஏன்னா நான் மட்டும் சாவாம இருக்கணும். ஆமா ஏப்பா இப்ப இப்படி கேட்பானா எவனாச்சும்? சாகாத வரவணின்னு கேட்கிறான். ஆமா சாகாத வரவணி கேட்கிறியப்பா, உனக்கு எப்படி சாகாத வர வேணும்? எனக்கு சரி 1 தலை 2 தலை 3 தலை 4 தலை 5 தலை உடைய எவராலையும் அழிக்க முடியாத சாகாத வர வேண்டும். அப்பா
நல்ல நறுக்கா கேட்டான் சூரபத்மன். கேட்டதே கேட்டான், நறுக்கா கேட்டான். ஒரு தலை, 2 தலை, 3 தலை, 4 தலை, 5 தலை. ஆமா, 5 தலை உடையவர் யாரா இருந்தாலும் எனக்கு அழிக்க முடியாத வரத்தை தாங்கன்னு கேட்டான். அப்படி என்று கேட்க, சரி, ஆண்டவன் சிவபெருமான் படிகளுக்கும் பரமசிவா சூரபற்பனுக்கு எப்படி வரம் கொடுக்கிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா வரம் கொடுக்கிறார்? தந்தேன் தந்தனடா சூரபற்பா, சூரபத்மா நீ தரணியெல்லாம் ஆண்டிடவா குடையின் கீழே. சூரபற்பா எல்லாம் ஆண்டிடுவாய் கொடைக்கு கீழே, இந்த தரணி எல்லாம் ஆண்டிடுவாய் கொடைக்கு கீழே. நான் கொடுத்தேன் கொடுத்தனடா சூரபற்பா, சூரபத்மா சூரபற்பா, சூரபத்மா நீ கொண்டாட்டமா ஆண்டிடலாம் கொடையின் கீழே. கொடுத்திடுவாய் சூரபத்மா, சூரபற்பா குலயத்தை ஆண்டிடுவாய் கொடையின் கீழே, குலயத்தை ஆண்டிடுவாய். கொடைக்கு கீழே. ஆண்டவன் சிவபெருமான் சரி, சூரபற்பனுக்கு வரத்தை கொடுத்தார். அவன் கேட்டபடியே வரத்தை கொடுத்தார். ஆமா, சரி, தந்தேன் தந்தேனடா சூரபற்பா, சூரபத்மா நீ தரணியிலே ஆண்டிடலாம் குடையின் கீழே. ஒரு குடைக்குங்களே ஆண்டிடுவாய். ஆமா, சரி, கொடுத்தேன் கொடுத்தேனடா சூரபற்பா, சூரபத்மா நீ கொண்டாட்டமாய் ஆண்டிடலாம் குடையின் கீழே. அழகா இருந்து ஆண்டிடுவாய் என்று வரத்தை கொடுத்தார். ஆமா, சரி, ஆண்டவன் சிவபெருமானிடம் ஆமா வரத்தை வாங்குவதற்கு முன்னே வணங்கி நின்றான். ஐயா, வர வாங்க தண்டியும் பரமான கும்பிட்டு கும்பிட்டு விழுந்தான். மரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் இப்படி நிமிர்ந்து நிக்கான். பாய் பைய வச்சு கம்பா நிமிந்து நிக்கான். பாருங்க, குனிந்து நின்னா, சரி, கொடுத்த பின்னே நிமிர்ந்து நின்றான். அப்படியே நிமிந்து நிக்கான். சொல்லுங்க. அதாவது தாத்தா, எப்படி? இப்ப நம்ம ஒரு வார வட்டி ஒரு லோன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. லோனு கரெக்ட். இது எல்லா ஊர்லயும் இருக்கும்னு நினைக்கேன். நான் நாளைக்கு காலையில கையெழுத்து போட போனோம். போட்டோ எடுத்தாச்சு 2 பேரும் சேர்ந்து. தாத்தா, என்ன ஒரு லோன் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க. இல்ல குழுவுல கடன் எடுக்கிறவங்க அந்த லோன்காரர் பின்னாடி, ஆமா ஐயா ஐயா இந்த ஒரு வாட்டி மட்டும் தாங்க, ஆமா நான் வாரம் உங்களுக்கு தவறாம கட்டிடுவேன். நான் வாரம் கரெக்டா உங்க சிட்டையை கிழிச்சிருவேன். சிட்டையில வர வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு வார வட்டிக்காரர்னா ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, 2000 கொடுங்க, சனிக்கிழமை ஆனா டான உங்களுக்கு பைசா வந்துடும், கரெக்டா வட்டியோட அடைச்சிருவேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க தண்ணி ஐயா சாமியும்பா, ஐயாம்பாங்க சாமிம்பாங்க, லோ 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 லோன்னு அலைவாங்க. லோன்னு அழகு பேர் தான் லோனு. லோன்னு அலைஞ்சு லோனையும் வாங்கிடுவாங்க. சரி, ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் ஆமா இந்த லோன்காரன் லோன்னு அவன் அலைவான். அவன் தலைவிதி அலைஞ்சிட்டு போறான். ஏமா எங்க இருக்கிய, ஏமா எங்க இருக்கிய கோயில நிக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் லோன்காரன் கொடுத்த மட்டும் லோ 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 லோன்னு அலைவான். வீட்டுக்குள்ள டிவி ஓடும், ஆனா சத்தம் கொடுத்தா சத்தம் வராது. வீட்டுக்குள்ள ஸ்பேன் ஓடும், சத்தம் கொடுத்தா சத்தம் வராது. வராது. பீடி சுத்தது சவுண்ட் எல்லாம் கேட்கும், இலையை எடுத்து வெட்டுதெல்லாம் கேட்கும். கரெக்ட். ஆனா சத்தம் கொடுத்தா எக்கா வீட்டுல ஆள் இல்ல. கடைசியில குழு தலைவிதான் மாட்டணும். அடுத்த வாரம் வாங்க. அந்த அம்மா 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்துட்டு அலங்கொல்லப்படும். கரெக்ட். சரி, அப்படி அதே போலவே இந்த சூரபற்பன் ஆமா ஆண்டவன் சிவபெருமானிடம் வரத்தை வாங்குவதற்கு முன்னே வணங்கி நின்றான். சிவபெருமான கும்பிட்டுக்கிட்டே நின்னா வரத்தை வாங்குற வரைக்கும் வாங்கிய பின்னே நிமிர்ந்து நின்றான். சரி, இப்படி ஆமா ஆண்டவன் சிவபெருமானிடம் வரத்தை வாங்கிக் கொண்டு சூரபற்பன் ஆண்டவனிடத்தில் வரத்தை வாங்கிக் கொண்டு சரி, இந்த மகேந்திர மலையில் எப்படி கோட்டை அமைக்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா அமைக்கின்றான்? வரத்தை எண்ணி வாங்கிக் கொண்டு ஐயாவான சூரபற்பன் மலையேறி காடனில நாலு முக்கு வளையடியில தங்கந்தால கோட்டை அமைத்தான். தரணையெல்லாம் ஆண்டு வந்தான், கட்டையாலே கோட்டை வைத்தான். சந்தோஷமா ஆண்டு வந்தான். ஆண்டு வரும் நாளையில சுராபற்பே ஆண்டு வரும் நாளையிலே ஆண்டவன் சிவபெருமானிடம் சாக முடியாத வரத்தை வாங்கிக் கொண்டு இந்த மகேந்திரகிரி மலையதில ஆமாமா நடு கடலுல கோட்டை அமைக்கும்.
வாய்ப்பு கடலுக்குள்ள போய் திரை வளைஞ்சு நடு கடல்ல கோட்டை போட நடு காட்டுல போய் கோட்டை அமைக்கான். சரி எப்படி கோட்டை அமைக்கான்? எப்படி அமைக்கிறான்? தங்கத்தால கோட்டை அமைக்கானா? தங்கத்தால பெரிய கோட்டை போட்டிருக்கான். கோட்டை பெரிய கோட்டை அமைக்கான். யாரு? இந்த சூரபத்மை. சூரபற்பன். சரி அப்படி கோட்டை அமைக்கும் போது ஆமா தான் என்று ஆவணம் கொண்டு ஆமா தேவாதி தேவர்களை எல்லாம் அடிக்கிறான், மிதிக்கான். ஏன்னா பகவான் அழியாத வரத்தை வாங்கிட்டான் பாத்தியா சூரபத்மை. ஆமா தேவாதி தேவுக்களை ஓட ஓட அடிக்கிறான், மிதிக்கிறான். யாரால என்னை அழிக்க முடியாது என்ற ஆவணம் கொண்டு இந்த சூரபத்மனுக்கு தான் என்ற அகந்தை வந்து விட்டது. ஆமா எவர் ஒருவனுக்கு தான் என்ற அகந்தை வருதோ ஆமா சீக்கிரம் அங்க பேருவான். ஆமா எங்க? எங்க? சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுக்கா? தாத்தா ஒரு மன்னன்னு சொன்னா சரி எல்லாரையும் கெட்டி ஆளணும், தர்மத்தோடு நீதியோடு ஆட்சி பரிவாரம் செய்ய வேண்டும். ஆமா இது சூரபத்மை அப்படி அல்ல. என்ன குறைகள்னாலும் செய்யணும். ஆமாமா அதுதான் மன்னனுக்கு அழகு, அதான் அரசனுக்கு அழகு. ஆமா இவன் தான் அந்த அகந்தையோடு ஆட்சி செய்து வருகிறான் இந்த சூரபத்மை. ஆமா சரி எப்படி அடித்து வருகிறான் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா அடித்து வருகிறான்? மன்னனான சூரபற்பன் ரெண்டு சொன்னவரை அளவில் அட்டி அடுத்திடுவான். சிவா சிவா சொன்னவரை வீட்டில் அடித்து அடுத்திடுவான். பழங்கொடுமை செய்துவான். மன்னனான சூரபற்பன் ஆண்டு வரும் நாளையில் சூரபற்பன் யாது செய்வான். கொடுத்த வரத்தை வாங்கிக் கொண்டு அரணாரன் என்று சொன்னவரை அளவில் எட்டு அடித்திடுவான். அளவில் எட்டு அடித்திடுவான். சிவசிவா என்று சொன்னவரை செவிட்டில் அடித்திடுவான். பகவான் என்று சொன்னவரை என்ன செய்வான்? பழங்கொடுமை ஆட்சி செய்து வருகிறான். பதற அடிக்கிறான். ஆமா சரி பார்த்தார்கள் தெய்வார்கள், தெய்வாதி தேவை முனிவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். இந்த தேவாதி தேவுக்கள் பெரிய பெரிய முனிவர்லாம் பார்த்தார்கள். சூரபற்பனை கண்டிப்பா அழிக்கணும். சூரபத்மை இருந்தாவனா உலகத்தையே அழிச்சிருவான் அப்படி என்று சொல்லி சரி ஆண்டன் சிவபெருமானிடம் நம்ம போகணும். ஆமா அவர் தாண்ட போய் நம்ம சொல்லணும், நம்ம குறையெல்லாம் சொல்லி அழணும். அவர் நினைச்சா மட்டும்தான் இவனை அழிக்க முடியும், வேற யாரு வந்தாலும் அழிக்க முடியாது. அப்படி என்று சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமானை எப்படி நினைக்க போகிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா நினைக்கிறார்கள்? ஆண்டவன் சிவபெருமான், ஆண்டவன் சிவபெருமான் கூறவியார் சூரபற்ப செய்கின்ற கொடுமைகளை கூறவியார் என்பதாக மனதில் கூட எடுத்துக்கொண்டு பக்தர் எல்லாம் வாரார் கூட எடுத்துக்கொண்டு அவனையும் பார்க்க வேண்டும் ஆண்டவன் கிட்ட போய் நம்ம சொல்லணும் செய்கின்ற கொடுமையெல்லாம் என்று சொல்லி அழகா எடுத்து சொல்லி பால் குடம் எடுத்துட்டு போறாங்க. ஆமா மோர் குடம் எடுத்துட்டு போறாங்க. பால் குடம் மோர் குடம் பூ மாலையெல்லாம் அணிந்து அணிந்து ஆண்டவன் சிவபெருமானை நினைக்க போகிறார்கள். அப்படியே நினைத்து அப்படியே துதி பாடி கொண்டு போறார்கள். பார்த்தான் சூரபற்பன். சரி எங்க போறீங்க எல்லாரும்? ஆண்டவன் பகவானுக்கு பால் குடத்தை கொண்டு போறோம். ஆண்டவன் பகவானுக்கு பால் குடம் எடுத்துட்டு போறீங்களா? ஆமா ஆமா நான் தான் பகவான், எனக்கு ஊத்துங்க. நீங்க தான் பகவானா? ஆமா அப்படின்னு சொல்றேன். இந்த மோர் குடம் யாருக்கு? மோர் குடம் பரிவளக்கும் பரமசிவத்துக்கு. பரமசிவனுக்கா? அண்ணாமலை ஈசனுக்கு. நான் தான் அந்த ஈசன், எனக்கு ஊத்துங்க. என் தலையில ஊத்துங்க அப்படிங்கிறான். இந்த பூ மாலைலாம் யாருக்கு? இந்த பூ மாலை கைலாசத்துல இருக்க பகவானுக்கு கொண்டு போறோம். அந்த பகவானும் நான் தான், எனக்கு போடுங்க. அந்த மாலை என் கழுத்துல போடுங்கிறான். அப்படி என்று சொல்லி சரி இந்த சூரபற்பன் எல்லாத்தையும் வாங்கி ஊத்திட்டு ஆமா
அந்த பக்தரிடம் என்ன கொடுத்து விடுதான்? என்னமா கொடுக்கற? மோர் குடத்துக்கு பதிலா மது குடத்தை கொடுத்து விடுதான். ஓ, மது குடத்தை சுமக்க சொல்றான். ஆமா. சண்டால பாவி. அவன் கழுத்துல போட்டுருக்காங்க பாருங்க பூமாலை எல்லாம் வாங்கிட்டு அந்த பூமாலை எல்லாம் பறிச்சுக்கிட்டு எலும்பு கூடு மாலை கொடுத்து விடுதான். ஓ, எலும்பு மாலையை போட சொல்றான். ஆமா. அவன் கருத்துல குறிச்சி பூச்சி விட என்ன அட்டகாசம் செய்தான் பாத்தீங்களா? பாய் போய் அவன் கருத்துல குருத்து பூச்சி விட. ஆமா. சரி. அப்படி அந்த பக்தர் எல்லாம் வாங்கி கொண்டு ஆண்டவன் சிவபெருமானை எப்படி நினைக்க வருகிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா வருகிறார்கள்? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமான் அது கூட எடுத்துக்கொண்டு பகவானையும் நினைக்கவா சுடாபற்பனை அழிக்கவியா சுடாபற்பனை அழிக்கவியா ஆண்டவனே பகவானே வந்தாச்சு. சரி. ஆமா. மது கூடம் கொண்டு வராங்க. சரி. அந்த எலும்பு கூட மாலையெல்லாம் கொண்டு வராங்க. சரி. ஆமா. அப்படி கொண்டு வந்துட்டு ஆதி கைலாச மலையிலே ஆண்டவன் இடத்திலே பால் குடத்துக்கு பதில் மது குடத்தை கொண்டாராங்க. ஆமா. சரி. அப்படி கொண்டு வரும்போது உடனே பகவான் கேட்கிறார். என்ன கேட்காரு? இது என்ன அலங்கோலம்? என்ன சுவாமி இது என்ன மது குடத்தை கொண்டு வந்துருக்கீங்க? உங்களுக்கு தான் கொண்டு வந்தோம் பால் குடம், மோர் குடம், தயிர் குடம், நெய் குடம். சரி. சூரப்பரப்பன் கோட்டை பக்கத்துல வந்தோம். சரி. அவன் பகவான் நான் தான் என் தலையில ஊத்துங்கன்னு சொன்னான். அப்படியா? நாங்க முடியாதுன்னு சொன்னோம். சரி. உடனே பால் குடத்தை பறித்து கொண்டு மது குடத்தை சுமக்க சொல்லிட்டான். அட சண்டால பாவி. கல்லு குடத்தை சுமக்க சொல்லிட்டான். சரி. பூமாலையை பறித்து கொண்டு எலும்பு மலையை சுமக்க சொல்லிட்டான். சரி. அதனால ஆண்டவா என்ன என்று தேவாதி தேவர்கள் எப்படி முறையமிட்டார்கள் அம்மா? சரி. அப்படி சொல்ல சரி. உடனே பார்த்தார் பகவான். என்ன? பக்தர்கள் எல்லாம் பகவானிடம் சொல்கிறார்கள். அவங்க குறையெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. ஆண்டவா பகவானே, என் படியாளுக்கும் பகவானே, அமர்ந்திருக்கும் சங்கரனே, ஆமோ அம்மையா, ஈஸ்வரனே, இறையோனே, இறையலுக்கும் சங்கரனே, அமுதலுக்கும் அரணாரே, எங்கள் பாவத்தை எங்கள் குற்ற குறைகளை எல்லாம் கேட்டு ஆமையா அந்த சூரப்பரப்பனை நீங்கள் அழிக்க வேண்டும். அவனை நீங்க தான் சங்காரம் முடிக்க வேண்டும். அப்படி என்று சொல்ல சரி. உடனே பார்த்தான் பகவான். படியளக்கும் பரமசிவம் பார்த்தால் அழிக்க முடியாது பக்தர்களை. யா சாமி, உலகமெல்லாம் படி அழைக்கீங்க, உங்களால அழைக்க முடியாதா சுவாமி? அவன் என்னிடம் ஒரு தலை, 2 தலை, 3 தலை, 4 தலை, 5 தலை உடைய யாராலையும் அழிக்க முடியாத சாகாத வரத்தை வாங்கி கொடுத்து விட்டேனே. அப்படி வரத்தை நான் கொடுத்துட்டேனே ஐயா. அப்படி என்று சொல்ல சரி. ஆண்டவ பகவானே, நீங்க தான் எப்படியாக அழிக்க வேண்டும், நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல வழிகாட்ட வேண்டும். அப்படி என்று சொல்ல சரி. இனிமேதான் முருகர் வந்து பிறக்க போறாரு. இனிமேதான் முருகப்பெருமான் பிறக்க போறாரு. எல்லாரும் கவனமா கேளுங்க. இனிமேதான் சூரப்பரப்பனை அழிப்பதற்கு முருகனை பிறவி செய்ய போறாங்க. ஆமா. முருகன் பிறக்கும் போது எல்லாரும் கொலை போடணும். ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் தாய்மார் கொலை போடணும். நீங்க கொலை போடுவீங்களா? நீங்க எல்லாருமே இந்த பக்கம் திரும்பி இருங்க, அங்க பக்கம் எப்படி திரும்பி இருங்க. உங்க அத்தைகிட்ட கேட்டுக்க, அப்பதான் கொலை போட முடியா? ஆமா. சரி. அப்படி இந்த பக்தர்கள் எல்லாம் சொல்ல ஆமா. உடனே பார்த்தான் சிவபெருமான். படியளக்கும் பரமசிவம் பார்த்தான். என் மச்சானை அழைக்க வேண்டும். பகவானுக்கு மச்சான் யாரு? யாரு? எனக்கு மச்சான் ஒடுக்கடிக்காரு. அப்படியா? இது எங்க சின்ன தங்க மச்சான். சரி. அப்ப பகவானுக்கு மச்சான் யாரு? நாராயணர். ஓ, எம்பெருமாள் நாராயணன். எம்பெருமாள் நாராயணர் பார்க்கடலில் வழி கொண்டிருக்கிறாரு. எம்பெருமாள் வச்சமால் அல்லவா? அவரை அழைக்க வேண்டும். சரி. பிரம்மதேவனை அழைக்க வேண்டும். உடனே அழைக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி ஆமா. ஆண்டவன் சிவபெருமான் எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா அழைக்கிறார்? அரகர தன்னன் நன்னே ஐயா தானானே
அப்படி ஆண்டவன் சிவபெருமான் எம்பெருமாள் நாராயணனை அழைத்தார். எம்பெருமாள் கோபால கண்ணன் நாராயணனை அழைத்தார். பார்க்கடலில் பள்ளக்கொள்ளும் பச்சைமாலை வாருமையா, வாருமையா, வாருமையா. அலைகடலில் பள்ளிக்கொள்ளும் அச்சுதரை வாருமையா, 14 உலகத்தை ஓரடிந்து அளந்த உத்தமனே வாருமையா. அப்படி என்று அழைக்க சரி உடனே நாராயண பெருமாளும் ஆமா பிரம்மதேவனும் கைலாசத்துக்கு வந்தாச்சு. ஓ பெருமாளும் வந்தாச்சு. ஆமா சரி. கைலாசத்துக்கு வந்த உடனே ஐயா என்னையா என்னை அழைத்த விவரம் என்ன, எதுக்காக என்ன அழைச்சீங்க, சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. அப்படி என்று கேட்க சரி உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார். என்னம்மா சொல்லுகிற? இந்த மகேந்திரகிரியில் ஆண்டு வரக்கூடிய சூரப்பற்பன் இந்த சூரபத்மனை என்னிடம் சாகாத வரத்தை வாங்கிவிட்டான். அவரோ கேட்டா நானோ தெரிஞ்சோ தெரியாம வரத்தை கொடுத்துட்டேன். அதோ சரி 1 தலை 2 தலை 3 தலை 4 தலை 5 தலை உடைய 5 தலை உடைய யாராலையும் அழிக்க முடியாத சாகாத வரத்தை என்னிடம் வாங்கி விட்டான். நானோ வரத்தை கொடுத்து விட்டேன். இனி 6 தலை உடையவரை படைச்சா மட்டும்தான் ஆமையா அந்த சூரப்பற்பனை அழிக்க முடியும். அடுத்தால ஒரு பிள்ளை 6 தலையோடு பிறந்து வந்தா தான் சூரபத்மனை அழிக்க முடியும். அப்படி என்று சொல்ல ஆமையா ஆண்டவன் சிவபெருமான் ஆமா முருகப்பெருமானை எப்படி பிறவை செய்ய போறாருன்னு பார்க்க போறோம். எல்லாரும் கவனமா கேளுங்க. முருகப்பெருமான் எப்படி பறக்காருன்னு பார்க்கணும். ஆமா சரி. உடனே ஆண்டவன் சிவபெருமான் ஆமாம்மா தன் நெற்றிக் கண்ணை நெற்றிக்கண்ணை எப்படி திறக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா திறக்கிறார்? ஆண்டவன் சிவபெருமான் புயலில 6 நல்ல தாமரையா ஆண்டவன் சிவபெருமான் நீலகண்ட சிவபெருமான் நெற்றிக் கண்ணை தாண்டிரண்டா 6 நல்ல பொறியான தாமரைய முண்டதியில 6 நல்ல குழந்தையாக அருமையான பிரம்மதேவன் 6 நல்ல ஆண் குழந்தை அழகுடனே பிறவி செய்தார் வந்த சிவபெருமான் நல்ல பிழைத்ததோரு 6 நல்ல குழந்தையையும் பிறக்க வேண்டும் என்பதாக கார்த்திகையும் பெண்களையும் ஆண்டவன் சிவபெருமான் அழகுடனே படைத்துள்ளார். ஆடி நல்லி வயலில அம்மையான பார்வதியா 6 நல்ல குழந்தையையும் ஒன்றாக கைகூட்டிய அவளுடனே தான் நினைத்தார். 6 நல்ல குழந்தைகளும் ஒரு தலை நாம் உண்டு 6 தலை வழங்குவோரு 2 நல்ல காகமோது ஒரு உடம்பு தான் நினைத்து 12 கரங்களோடு ஆடுவாராம் பாடுவாளா ஐயாவான முருகசுவாமி அழகுடனே நான் பிறந்தார் ஆடுவாராம் பாடுவாரா அம்மா ஒரு குலவை பொன்னான மணி குலவை முக்கா முடிஞ்சாரோ குலவா போடுங்கம்மா குலவையிட்ட மக்களுக்கு ஓடி வர கொடுப்பா அம்மையான முப்பிடாதி ஆடுவாளா பாடுவாளா ஆளாளி போடுவாளா அம்மையான மாரியம்மா பிள்ளைய கையிலெடுத்து விளையாடி வருவாளா வேலை நல்ல வேலையம்மா பஞ்சன முகத்தலகி மயூருண்ட கண்ணலகி பிள்ளைய ஒரு கையில பறையா மறுகையில அம்மையான மாரியம்மா ஆடுவாளா பாடுவாளா கூடியிருக்கும் மக்களுக்கு ஓடி வாரம் கொடுப்பா காலாத்திமட மக்களுக்கு கருத்துடானே வரம் கொடுப்பா அப்படி 6 தலை உடைய சரி ஆண்ட முருகப்பெருமான் வந்து பிறந்தார். 6 தாமரை பூவுல ஆண்டவன் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்த உடனே நெற்றிக்கண்ணை திறந்த போது 6 தீ பொறியானது 6 தாமரையில வந்து விழுந்தது. அதே தாமரை பூவிலே வந்து விழுந்தது. அந்த தாமரை பூவிலே 6 தீப்பொறி வந்து விழுந்த உடனே பிரம்மதேவன் வந்து அது 6 ஆண் குழந்தையாக பிறவி செய்தார். அப்பா 6மே ஆண் குழந்தை.
ஆறுமே ஆண் குழந்தை. 6 குழந்தையாக பிரமதேவன் பிறவி செய்து பிறவி செய்து சிவபெருமான் உயிர் கொடுத்து பரமசிவம் உரு கொடுத்தார். பிள்ளைய பெற்றால் மட்டும் போதுமா? பிள்ளைய வளர்க்கணும்ல ஐயா? அது தன்னால வளரும் ஐயா. அப்படி இல்லல்ல. சரி, பிள்ளைய நல்ல முறையில வளர்க்கணும்னு யார பிறவி செய்தாங்க? யார? கார்த்திகை பெண்களை பிறவி செய்தார்கள். கார்த்திகை பெண்களை பிறவி செய்தார்கள். ஆமா, கார்த்திகை பெண்கள். ஆமா, இந்த 6 குழந்தைகளையும் வளர்த்து வருகிறார்கள். கார்த்திகை பெண்கள் தான் வளர்ந்து வராங்க. ஆமா, இப்படி வளர்ந்து வரும் பொழுது சரி, ஒரு நாள் வேளையில் என்னம்மா அம்மை பார்வதியானவள், என் பார்வதி என்ன நினைக்கிறா? இந்த 6 குழந்தைகளையும் ஒன்னாக அள்ளி கொண்டா. அப்படியே ஒன்று சேர்த்து அப்படியே பிடிச்சா. ஆமா, சரி. இந்த 6 தலையானது சரி ஒரே தலையாயிட்டு 6 தலையா அப்படி இருக்கு. அடே அப்பா, 6 உடம்பு ஒரு உடம்பாயிட்டு. ஆமா, சரி. 6 தலையானது இப்படி இருக்கு. 6 தலை இருக்கு, உடம்பு 1. உடம்பு 1. அப்ப கை எத்தனை? 12 கை இருக்கு. கால் எத்தனை? காலு ஒரு கால் தான். 2 கால் தான். ஆமா, சரி. அப்படி முருகப்பெருமான் பிறந்தார். முருகப்பெருமான் 6 சிரசோடு ஒரு உடம்போடு 12 கரத்தோடு முருகப்பெருமான் வந்து அழகாக அவதாரம் எடுத்தார். அதற்காகதான் ஆறுபடை முருகன் சொல்லுவாங்க. அதான் ஆறுமுகம். ஆறுமுகம். அப்படி எப்படி பேர் கொடுத்தாங்க? பிள்ளையை பிறந்தாச்சு. சரி. இப்போ நான் எங்க அப்பா எல்லாம் இருக்கோம். ஆமா, எனக்கு பிறந்தது பிள்ளைய. நீ பிறந்த பிறகுதான் நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? சொல்லுதெல்லாம் பொய். என்ன பொய்? 3வது பொண்ணு முத்தமெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே பாட்டி? அப்படியா? நான் பிறந்த பிறகுதான் சொந்த வீட்லயே இருக்காவ. அப்ப அதுக்கு முன்ன ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்தேன் நான். இவ பிறந்த பிறகுதான் கையில இருந்து 5 மோதிரத்தையும் காணல தாத்தா. இப்ப 2 மோதிரம் தான் இருக்கு. சரி, அப்படி இல்ல. 3வது பொண்ணு முத்தமெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. இவ ஒரு ஆம்பளை பையனை பெத்திருந்தீன்னா அலக்கலிய விட்டுருவான். அலக்கலிய விட்டுருவான். தெருல லோலோன்னு அலைய வேண்டி இருக்கா. பிறந்த ஒன்னு ஆஸ்பத்திரியில கையில வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒரு பைக் வச்சிருந்தேன், பழைய பைக்கு ஒன்னு தூக்கிட்டு போயிட்டான். அது போக வேண்டிய பைக் தான். நீ பிறந்த ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்த. சரி, வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லிட்டான். ஆமா ஆமா. அதுக்கு பிறகு வாடகை வீட்டுக்கு தெரு தெருவா இல்லைங்க. என்ன செய்ய? ஆம்பளை பையனா மட்டும் வந்து சிங்காரத்துல உட்கார்ந்து இருப்பாரு. அப்படி சொல்லுங்க. ஒரே ஒரு வேட்டி வச்சிருந்தேன், உனக்கு தொட்டில் கட்டி போட்டேன். அந்த தொட்டில் வேட்டியை நீ அப்பவே கிழிச்சிட்ட. சொல்லுதெல்லாம் போய் 3வது பொண்ணு பிறந்துட்டுன்னு சொல்லி ஒரு வாரமா என்னைய பார்க்க கூட வரல. ஆஸ்பத்திரிக்கு வரல. நான் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டேன், நீ வந்து பிறந்த. அதான் ஆம்பளை பிள்ளை பெத்திருந்தா இந்நேரம் தெரியும். ஆம்பளை பிள்ளை பெத்த அம்மா மாட்ட போய் கேளுங்க என்ன அவதிண்டு. என்ன வருது வர ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியாது. என்ன செய்தானோ எங்கன போய் சண்டை எழுத்துட்டு வரானோ வீடு வீடா ஆதுவாளி காக்க வேண்டிய இருக்கும். ஆம்பளை பையன் இருந்தான்னு சொன்னா என்னைய பின்னால பைக்கில் வச்சு எங்க அப்பான்னு சொல்லி அழகா கூட்டு போவான். எதுக்கு திரும்ப கூட்டு போவான்? எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா என்னப்பா செய்யணும்னு கேட்பான். சரி. நான் சாப்பிடணும்னா எனக்கு வந்து டிபன் சாப்பிடுறீங்களப்பா, பூரி வேணுமான்னு கேட்பான். அப்படியா? ஆமா. சரி. எனக்கு வேட்டி சட்டை எடுத்து தருவோம். சரி. இப்போ ஒன்ன பத்தி என்ன செய்ய? பைக்ல எதுக்கு கூட்டு போறான்னு கேட்டுக்கங்க. ஒரு புது பைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா. அது வாங்கி கொடுக்கிறது யாரு? யாரு? அப்பா. டாடி. டாடி டாடி. அப்போ டாடி வாங்கி கொடுத்து பாரு, டாடி வந்துட்டு அலைவாரு. 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்காரு தாத்தா. ஆமா. அந்த பைக்க வாங்கி கொடுத்துட்டு சரி 2 லட்சம் ரூபாய்க்கு வர அடை வச்சிட்டோம். ஒரு 2 நாளைக்கு சுத்தி வச்சாமதான் சத்தக்கட்டாம இருப்பாரு. சம்முனி இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு பைக்ல தூக்கி வச்சு எப்பா. ஆமா. என்ன பாருங்க ஆலங்குளம். அண்ணா பாருங்க. என்ன பாருங்க ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டு. என்ன பாருங்க அம்பாசமுத்திரம். என்ன பாருங்க களத்தி மடம். இதான் களத்தி மடம். இப்படி 2 நாள் சுத்தி சுத்தி காட்டுவோம் பைக்ல. அதுலயும் பாருங்க தாய்மாரெல்லாம் கவனமா கேளுங்க. 3ஆம் பக்கம் ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? எல்லாம் ஒரு ஊசி போட கூட்டு போல அப்படின்னா ஓப்பா ஒன்னே பைக்ல ஏத்தேக்கா பைக் வாங்கிருக்கு. நான் அதுக்கா புது பைக் வாங்கியிருக்கேன். ஆமா நடந்து போயேன். ஒரு ஆட்டோ பிடிச்சு போயேன்னு சொல்லுவான். அப்ப எனக்கு இனிமே ஆம்பளை பையன் வேண்டாம். ஆம்பளை பையன் வேணும். பொட்ட பிள்ளை நீயே போதும். பொட்ட பிள்ளைன்னா இப்போ உள்ள ஆம்பளை பைக்கு சேட்டை பண்ணத்தான் செய்வான். பொட்ட பிள்ளைன்னா கடைசி நேரத்துல கஞ்சி ஊத்தும் நினைச்சுக்காங்க. எங்க கஞ்சி ஊத்தும்? அதாவது நீ கல்யாணம் முடிச்சு போன பிறகு சரி என் கையில காத்துல நகை ஏதாவது கிடந்ததுன்னா உங்க அம்மையிட்ட கிடந்துச்சுன்னு சொன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்க்க வருவேன். சரி. நாங்க 10 பைசாக்கு வழி இல்லாம இருந்தா பக்கத்திலே வர மாட்டோம். அப்படிலாம் வர மாட்டோம்.
அதெல்லாம் பாத்துக்கிடுவோம். சரி. அப்படி என்று சொல்ல ஆமா. இந்த ஆதிவெள்ளி கைலாசத்தில் என்னம்மா 6 முகத்தோடு ஒரு உடம்போடு 16 கரங்களோடு பிறந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும். இந்த பிள்ளைக்கு பேர் நாமத்தை சூட்ட வேண்டும். ஆமா. சரி. இப்ப நமக்கு நம்ம பெத்தனால பேர் வச்சிருக்காங்க. அவ தாய் தகப்பன் தான் பேர் வைப்பாங்க. ஆமா. சரி. பிள்ளைன்னு சொல்ல பேர் வைக்கணும். கட்டாயம் பேர் வைக்கணும். அப்படி ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானவளும் பார்வதா தேவியா எப்படி பேர் கொடுக்கிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா பேர் கொடுக்கிறார்? 6 முகத்தோடு வந்து பிறந்ததனால பிறந்ததாலே 6 முக வேலவன் என்று பெயர் கொடுத்தார்கள். 6 முக வேலவன். ஆமா. சரி. அப்படி பெயர் கொடுத்து ஆமா 6 படை முருகன் எப்படி வளர்ந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா வளர்ந்து வருகிறார்? நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் வளரும் வீரை சந்திரம் வளர்ந்து வார முருகன் ஒரு வயதம் 20 உச்சம் 3 வயது நல்ல வயதனி 3 நல்ல வயதனி முடியிறக்கி காது குத்தி சுவாடி தான் படித்தான் 7 நல்ல வயதனி சுவாடி தான் படித்தான் 8 நல்ல வயது 8 நல்ல வயது அவன் இலக்கணமும் தான் படித்தான் முருகனை எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா வளர்த்து வருகிறார்? நாலு ஒரு மேனியுமாய் பொழுது ஒரு வண்ணமுமாய் வளரும் பெரிய சந்திரனை போலே ஆமா அருமையோடு வளர்த்து வருகிறார்கள். ஆமா. சரி. அறையுடைய பாலகனுக்கு ஆமா முருக பெருமானுக்கு ஆமா 1 வயசாச்சு. பிள்ளைக்கு 1 வயசாச்சு. 2 வயசாச்சு. இப்பதான் முருகர் பிறந்து வளர்ந்து வராரு. 3 வயசாச்சு. எத்தனை வயசாச்சு? 3 வயசு. 1 2 3 வயசாச்சு. 3 வயசுல முடியறைக்கு காது குத்தியாச்சு. முடியறைக்கு காது குத்தினார்கள். தாத்தா என்ன அந்த காலத்துல 3 வயசுல தான் முடியறைக்கு காது குத்தி இருக்காங்களாம். அந்த காலத்துல. ஆனா இப்போ உள்ள பிள்ளைக்கு என்னம்மா பிறந்து 8 மாசம் ஆயிடக்கூடாது காத்த குத்திரணும். 9 மாதத்திலே முடியறைக்கு காது குத்தி போட்டுருவாங்க. ஏன்னா அவன் பண்ணுத சேட்டை அப்படி இருக்கு தாத்தா. ஆமா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஒரு கடுக்கம் போடுவாங்க. சரி. பொட்டை பிள்ளையா இருந்தா ஒரு கம்பல் போடுவார் தாய் மாமே. ஆமா. தாய் மாமே மடியில வச்சுதான் காது குத்தணும். ஆனா இப்ப எப்படி தெரியுமா? எப்படி? 3 வயசுன்னு சொன்னா எல்கேஜில கொண்டு படிச்சு போட்டுருவாங்க. ஓ எல்கேஜிக்கு. எல்கேஜி யூகேஜி போட பள்ளியெடுத்துக்கு. ஓட பள்ளியெடுத்து ஓட்டமா ஓடு. 3 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? அடே அப்பா. இன்னொன்னு தாத்தா. என்னமா? அவன் வெறும் ஆனா அம்மா டாடின்னு படிக்கிறதுக்கு அவனுக்கு மாசம் 30,000 ரூபாய் பீஸ். எத்தனை பீஸ்? 30,000. 30,000 பீஸ் கட்டு இருக்கு. அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி எந்திக்கிறதுக்கு 30,000 ரூபாய் பீஸ். அவன் வரும்போது அம்மி குழவின்னுட்டு வருவான். மம்மி டாடின்னு வருவான். பெத்த பிள்ளைய பார்த்து அம்மான்னு சொல்ல மாட்டான், மம்மி டாடின்னு வருவான். இந்த காலத்துல அப்படிலாம் ஆயி போச்சு. 30,000 ரூபாய் பீஸ் கட்டுது. 30,000 ரூபாய் பீஸ். ஆமா. அப்படி இந்த பாலகனுக்கு 3 வயசுல முடியறைக்கு காது குத்தியாச்சு. முடியறைக்கு காது குத்தினாரு. 4 வயசாச்சு. அங்க அங்க ஓட்டம் நடமாட்டம் தான். 4 வயசுல அப்படியே நடந்து ஓடி ஆடி விளையாடுகிறார். ஆமா. சரி. 6 வயசுன்னு சொன்னா ஆமா 6 வயசுல எங்க கொண்டு சேர்ப்பாங்க? 6 வயசுல ஒரு குழந்தையை கொண்டு எங்க சேர்க்கணும்? எங்க சேர்ப்பாங்க? பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். ஆமா கரெக்ட். பாடகசாலையிலே சேர்க்கணும். பாடகசாலையிலே பிள்ளை கொண்டு பேர் சேர்க்க வேண்டும். அதுக்கு சொல்லுவாங்க தத்தா எப்படி? 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு சொல்லுவாங்க.
ஒரு காலம் வளையாது வளையாது வளையாது. ஆமா சரி. 6 வயசுல ஆமா ஐயாவான முருகசுவாமி முருகப்பெருமானை கொண்டு யார்கிட்ட கொண்டு பாடங்களை படிக்க வச்சாங்க? யாரு? நான்முகன் பிரம்மதேவன். சரி. என்ன சிவபெருமானுடைய பிள்ளை ஐயா முருகன். ஆமா. அப்ப பிரம்மதேவனை அழைத்து சரி என் பிள்ளைக்கு அனைத்து பாடங்களையும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஆமா. சரி அப்படி என்று சொல்லி ஆமா முருகப்பெருமான் சரி 6 வயசுல அரிசுவடி தான் படித்தான். 7 வயசுல என்சுவடி தான் படித்தான். 8 வயசுல இலக்கணமும் தான் படித்தான். அனைத்தையும் படித்தார் ஆறுமுக வேலவன். 10 வயசுக்குள்ள பல கலைகளையும் தான் படித்தான். ஆறுமுக வேலவன் எங்கள் முருகன். ஆமா. 10 வயசுக்குள்ள கைலாசத்துல அனைத்து பாடங்களையும் படித்து முடித்தார். ஆமா. சரி. அப்படி படித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆறுமுக நயினார். ஆமா. சரி. பார்த்தான் நாராயணர். சரி. இனி ஆமா நீ தங்கச்சி மகனுக்கு திருமணம் முடித்து வைக்கணும். ஓ சரி. இவன் சூரபரப்பனை அழிச்சிருவான். ஆமா. அழிச்சாலும் பிள்ளைக்கு கல்யாணமும் முடிக்கணுமா நம்ம தங்கச்சி பையனுக்கு? ஆமா வயசாகிக்கிட்டே இருக்குல்ல. சரி. அப்படி என்று சொல்லி சரி எம்பெருமாள் நாராயணமூர்த்தி எப்படி என்ன பெயரோட படைச்சாரு? என்ன செய்தார் தெரியுமா? என்ன? அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று 2 சக்தியை உண்டு செய்தார். ஆமா. அமிர்தவல்லி சுந்தரவல்லி அப்படின்னு 2 சக்தியை பிறவி செய்தார். சரி. பிறவி செய்து அமிர்தவல்லியை என்ன செஞ்சாரு? தெய்வ யானையாக பிறவி செய்தார். ஓ தெய்வ யானையாக அப்படியே பிறவி செய்தார். தெய்வ யானையாக பிறவி செய்து பிறவி செய்து தெய்வேந்திரன் பிள்ளை இல்லாம இருக்கான். ஓ தெய்வேந்திரன் அங்க தெய்வலத்துல பிள்ளை இல்லாம இருக்காரு. ஆகையால் இந்த தெய்வ யானையை தெய்வேந்திரன் வளர்த்து வரட்டும். அவரே வளர்த்து பிள்ளை ஆளாக்கட்டா என்று தெய்வேந்திரன் அரண்மனையில் ஆமா அமிர்தவல்லி என்ற சக்தி தெய்வ யானையாக பிறந்து அங்கே பிறந்து தெய்வேந்திரன் கோட்டையிலே தெய்வ யானையாக வளர்ந்து வருகின்றார். தேவ யானையும் பிறந்து வளர்ந்து பூத்து நிறைந்து புஷ்பவதியாக இருக்கிறார். அப்படியே இருக்கிறாள். அப்படி இருக்கும் காலத்தில் அந்த தெய்வேந்திரன் பார்த்தான். ஆமா ஐயா நம்ம பிள்ளை ஆளும் அழகா இருக்காளே, ஆளு பருவ பெண்ணா இருக்காளே அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது ஆமா இந்த சூரபரப்பனுடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாச்சு. இந்த சூரபத்மை அட்டகாசம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தேவாதி தேவர்களை அடித்து பிடித்து அட்டகாசம் செய்கின்றான். ஆமா ஐயா. அவனுடைய தங்கை அயோமிகையும் கொடுமை செய்கிறான். ஆமா அயோமிகை அதுக்கு மேல அட்டகாசம் பண்றா. ஒரு நாளைய தினத்திலே இந்த சூரபரப்பை என்ன செய்தான் பாருங்க. என்னமா செய்யறா? தேவேந்திரன் இருக்கக்கூடிய தேவலோக பட்டணத்திற்கே வந்தான். தேவர்கள் முனிவர்களை எல்லாம் பிடித்து அடித்து அட்டகாசம் செய்தான். எல்லாரையும் அடிக்கிறான் பிடிக்கிறான் ஓட ஓட மிதிக்கிறான். உடனே தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். என்னையா நினைக்கிறார்கள்? இந்த சண்டாள பாவி சூரபர்பன் நம்முடைய இடத்துக்கே வந்துட்டானே. ஆமாம் ஐயா. இனிமே இந்த சூரபர்பனை அழிக்கணும். சூரபத்மனை சும்மா விடக்கூடாது. ஆகையால ஆண்டவன் இடத்துல போய் நாம சொல்லணும். நம்ம குறையெல்லாம் சொல்லி அழ வேண்டும் என்று தேவர்கள் அதிபதியாகப்பட்ட தெய்வேந்திரன் ஆமாம்மா வெள்ளையானை வாகன ஆமாமோ அந்த தேவேந்திரன் ஆனவன் எங்கே வருகிறான் தெரியுமா? எங்கேயா வருகிறான்? ஆதி கைலாசம் போக வேண்டும் ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி ஆமாமோ எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி அம்மா வருகிறான்? வெள்ளையானை வாகனத்தில் ஆண்டவனை நினைப்பதற்கு ஆண்டவனை நினைக்க வேண்டும் கைலாசம் போக வேண்டும் என்பதாக மனதில் எண்ணிய தெய்வேந்திர மன்னனுமா படைகளையும் தான் அழைத்து கைலாசம் வந்தல்லவோ சிவபெருமா மகேந்தேரி மலையதில ஆண்டு வரும் சூரபர்பன்